ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 12. நாக்ஸோட லீடர் அவன் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஒரு கேட்டை ஓப்பன் பண்றான். அது வழியா நிறைய கிரீச்சர்ஸ் அட்டாக் பண்றதுக்காக வருது. நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கேட் வழியா அந்த ஸ்வாட் அமுக்கிறதுக்கு வந்த மாதிரியே ஒரு காட் மாதிரியான ஒரு கிரீச்சர் அதுக்குள்ள இருந்து வெளியே வருது. அந்த கேட்குள்ள இருந்து வெளியே வரும்போது அது ஒரு மாதிரி கருப்பு கலர்ல இருந்தாலும் வெளியே வந்த உடனே ஒரு காட் சில மாதிரி அது மாறுது. மான்ஸ்டர் மாதிரி மாறின அந்த பையனை வந்துட்டு டேக் கொலை பண்ணிட்டான். என் பேரனை கொன்னதுக்கு காரணமா இருந்தவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். அதுல என் உயிரே போனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் அவனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கிளம்புறாரு. இப்போ நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. டேக் வந்து சின்ன பையனா இருக்கும்போது அம்மா நீங்களும் என் கூட வாங்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு பதிலா சேர்த்து நீ அவங்க கூட போய் ஹாப்பியா வாழ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. எனக்கு ஃபேமிலி லவ் சொந்தக்காரங்க இது எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் ரொம்பவும் முக்கியம். உன்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு, அதனால தான் நான் ஒன்ன செலக்ட் பண்ணி என் கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி டேக்கோட தாத்தா சொல்லியிருப்பாரு. அப்ப இல்கியோ வந்துட்டு டேக் போட்டு அடி அடி நடிச்சிருப்பான். அப்ப அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் ரொம்பவும் முக்கியம், ஒருத்தங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் தாத்தா அவனை திட்டிருப்பாங்க. இல்கியோ கிட்ட அடி வாங்கி டேக் கீழே விழுந்து கிடந்தப்போ நாக்ஸோட லீடர் வந்துட்டு அவனுக்கு ஒரு பவரை கொடுத்திருப்பான். ஸ்ட்ராங்கா மாறணும்னு தானே நீங்க ஆசைப்படுறீங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறவனுக்கு அவன் ஆசைப்படுற எல்லாமே கிடைக்கும், உங்களோட சொத்து பணம் எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தாவையே அவன் கொண்டிருப்பான். நான் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டேக் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ இல்கியோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இல்கியோ வந்துட்டு அவனோட ஃபாக்ஸ் பவரை யூஸ் பண்ணவோ டேக் வந்துட்டு அவனோட சாரியாக் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்பவும் கோவத்தோட ஃபைட் பண்ண இல்கியோ வந்துட்டு ஒரு மாதிரி பீஸ்ட் மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறான். நம்ம ரெண்டு பேருமே ஒன்று தான், நீயும் ஒரு பீஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி டேக் சொல்றான். சும்மியும் அந்த இடத்துக்கு வந்து தான் ஃப்ரெண்டோட கால் துண்டா போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறா. மோஜினோட ஆளுங்களும் நாக்ஸோட ஆளுங்களும் வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கூட ஃபைட் பண்ணா எனக்கு துட்டு கிடைக்கும், சேலரி வரலைனாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் கியூ வந்து வேற லெவல்ல ஃபைட் பண்றான். கமிஷனர் டி அவனோட டிராகன் மேல ஏறி ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அந்த காட் மேல இருந்து கீழே விழுறத பாக்குறான். எப்பவும் போலவே வந்து தடுத்துட்டியா மோஜின் பார்க் அப்படின்னு சொல்லி நாக்ஸோட லீடர் கேட்கவும், அது மட்டும் இங்க வந்து விழுந்துச்சுன்னா இந்த உலகத்துல எல்லாமே அழிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி மோஜின் கேட்கவும், அதுதான் என்னோட ஆசையும், கடவுளோட சேர்ந்து நம்ம எல்லாருமே ஐக்கியமாயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாக்ஸோட லீடர் லூஸ் தனமா பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவா அவன் ஃப்ரெண்ட்ஸோ என்ன நடக்குங்கிறதே புரியாம பாத்துட்டு இருக்காங்க. அப்ப இல்கியோவோ டேக்கோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்கியோ கிட்ட டேக் தான் அடி வாங்கிட்டு இருக்கான். சும்மியோட காலை உடைச்சப்போ இல்கியோ வந்து அவனை அடிச்சிருப்பான். அதே மாதிரியே டேக் இப்ப அடி வாங்கிட்டு இருக்கபோ நான் வீக்கானவ கிடையாது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி நான் வீக்கானவ கிடையாது அப்படின்னு சொல்றான். அவன் மான்ஸ்டரை வச்சு இல்பியோவை அப்படியே முழுங்கிருந்தான். மான்ஸ்டரை உடச்சுக்கிட்டு இல்பியோ வெளியே வரவும் அவனுக்கு உள்ள இருந்த அந்த கீ வெளியே வந்துருது. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இல்பியோக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கு, இதுக்காக தான் இவங்க எல்லாரும் இத்தனை நாள் போராடினாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. கீயை பார்த்துட்டு அப்படியே இல்பியோ மயங்கிருந்தான். அந்த கீ எனக்கு தான் சொந்தமாகணும் அப்படின்னு சொல்லி டேக்கம பவரை யூஸ் பண்ணி அந்த கீயை பிடிக்கிறான். நாக்ஸோட ஆளுங்க அவன் கிட்ட இருந்து சாவியை புடுங்கிட்டு போறாங்க. மோஜின் பார்க்கோட ஆளுங்க நாக்ஸோட ஆளுங்க கிட்ட இருந்து சாவியை புடுங்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த கீயை வந்துட்டு நாக்ஸோட லீடர் வாங்குறான். ஒரு வழியா என் கிட்ட அந்த கீ கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஹாப்பியானா. நம்ம ஹீரோவை மூஞ்சிலே ஒரு கிக் ஓட்டு அந்த கீயை நம்ம ஹீரோ எடுத்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாக்குறான். இல்பியோக்கு ரொம்பவும் பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த காடோட உடம்புக்குள்ள இருந்து ஒரு ஃபேஸ் வெளியே வந்து இப்ப ரொம்பவும் ஃபோர்ஸா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. காட்ஸ் ஆகுது, பவர் ஆகுது, மனுஷங்க இப்ப ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு நம்ம இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி அமெரிக்காவோட மிலிட்டரி வந்துட்டு அந்த இடத்துல மிசைல்ஸ் லான்ச் பண்றாங்க. இன்னும் 40 நிமிஷத்துல அந்த இடமே மொத்தமா அழிஞ்சிரும் சார் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றாங்க. அமெரிக்கால இருக்கிற பிரசிடென்ட் லேடி வந்துட்டு மோஜின் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. மேடம் நீங்க சேஃபா பங்கருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற செக்யூரிட்டி சொல்றாங்க. மோஜினோட அந்த செக்ரட்டரி லேடி கால் பண்ணி அமெரிக்கா நம்ம மேல மிசைல்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க, இன்னும் 40 நிமிஷத்துல அது வந்து அட்டாக் பண்ணிடும்னு சொல்றா. இந்த பசங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மோஜின் அவனோட பவரை யூஸ் பண்ணி முக்கியமான அந்த பசங்களை மட்டும் டெலிபோர்டேஷன் பண்ணிருந்தான். மிசைல்ஸ் எல்லாம் இவங்க இருக்கிற இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த அட்டாக் பாதிக்காத லெவலுக்கு மோஜின் வந்துட்டு நம்ம ஹீரோ அப்புறம் மத்த எல்லாரையுமே ரொம்ப தூரத்துக்கு தள்ளி டெலிபோர்டேஷன் பண்ணிருந்தான். நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் தேடிட்டு இருக்கும்போது இல்கியோ கண்ண தரன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. இல்பியோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. நானோ மிஷினால ரொம்ப நேரம் அவனை காப்பாற்ற முடியாது, அவனுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மீரா வந்து இல்பியோவை பத்தி வருத்தப்படுறா. இல்பியோட ஃப்ரெண்ட் மயங்கி உலகம் ஹான் வந்துட்டு அவனோட சாரியாக்கு யூஸ் பண்ணி இந்த பவரை நான் ஃபுல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சொல்லலாம்னு சீக்ரெட்டா வச்சிருந்தேன். வாட்டர் பவர் யூஸ் பண்ணி என்னால ஹீலிங்கும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹான் சொல்றான். அப்ப பார்த்தா அந்த கீ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேக் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். சும்யங்கும் இல்பியோ கூட தான் இருக்கா. நம்ம ஹீரோ அவனோட முக்கியமான ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் பிரஸ் பண்ணி கவலைப்பட தேவையில்லை, இவனோட ப்ளீடிங் இப்போ ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டேக் கூட சண்டை போடும்போது நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி தான் அவன் ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லி சும்யம் சொல்லுவோம். நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் ஃபைட் நடக்கும்போது நம்ம ஹீரோக்கு அவன் வந்து நிறைய விஷயங்கள் கத்து தான் கொடுத்துருப்பான். அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். சும்யம் அவன் கிட்ட சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியே அப்படின்னு சொல்லி இல்கியோ எந்திரிச்சிட்டு உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்த அந்த கீ எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். என் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். இது என்ன பொருள், எப்படி என் உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இதுக்குள்ள ரொம்பவும் ஒரு பவர்ஃபுல்லான ஆறா இருக்கிறத என்னால உணர முடியுது, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம
ஹீரோ கிட்ட அந்த கீ அவன் கொடுக்குறான். அந்த ஃபாரஸ்ட்குள்ள ஏதோ வெடிக்கிற சவுண்ட் கேக்குது. நியூக்ளியர் மிசைல் லான்ச் ஆயிருக்கிறது நியூஸ்ல சொல்லவோ மக்கள் எல்லாரும் பதறி அடிச்சிட்டாங்க ஓடிட்டு இருக்காங்க. இருக்கிற கொஞ்சோண்டு டைமிங்ல அங்க இருக்கிற எல்லா மக்களையும் சேஃபான ஒரு டிஸ்டன்ஸ்க்கு கொண்டு போக முடியல. கமிஷனர் டீ வந்து அவன் டிராகனை வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த கிரீச்சர்ஸ்லாம் வந்துட்டு அவன் டிராகனையே கடிச்சு அட்டாக் பண்ணுதுங்க. நீ தேவையில்லாம கஷ்டப்படுறது வேஸ்ட் மோஜின் பார்க், இதை நிறுத்து அப்படின்னு சொல்லி நாக்ஸோட லீடர் வந்து சொல்றான். அந்த கீ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி டேக் வந்துட்டு கானையும் மீராவையும் அட்டாக் பண்றான். எந்த கீயடா கேட்கிற, எங்க கிட்ட எந்த கீயோ இல்ல அப்படின்னு சொல்லி மீரா சொல்றா. கீயை என்கிட்ட நீங்க மரியாதையா கொடுத்துருங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி டேக் சொல்ல. ஒருவேளை எல்கியோ உடம்புக்குள்ள இருந்து வந்த ஆப்ஜெக்ட் தான் அவன் கீன்னு சொல்றானா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன், உங்களை கொண்டுட்டு நானே அந்த கீயை எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி டேக் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா மீராவும் அவங்களோட சாரியட் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. மோஜின் பார்க்கால ரொம்ப நேரம் தடுக்க முடியல. மிசைல்ஸ் வர வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் பேக் சவுண்ட் கிட்ட நம்ம ஹீரோ போய் பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க. அந்த கீயை நீ மறைச்சு வச்சு பிரயோஜனம் இல்ல, அது உங்ககிட்ட தான் இருக்குன்னு அதை என்னால சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு டேக் சொல்றான். ஒரு இங்க இருந்து போடியில் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு சொல்லி ஹான் சொல்றான். அதுக்காக இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் அவங்க ரொம்ப வீக்கானவங்க, அதனாலதான் நான் அவங்கள அடிச்சேன். ஏன்னா நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், எனக்கு என்ன தேவையோ நான் அதை எடுத்துக்கிடுவேன். அந்த கீ என்கிட்ட கிடைச்சா நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு சொல்லி டேக் சொல்றான். மோஜினோட அந்த கிராஸ் சிம்பிள் வளைய ஆரம்பிக்குது. மோஜினோட கையை வந்துட்டு அவனால எடுக்க முடியாது. அதை சான்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு நாக்ஸோட லீடர் வந்து அவனை அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்றான். அப்போ டக்குன்னு மோஜினோட ரெண்டு ஆளுங்க வந்துட்டு நாக்ஸோட லீடர் அடிச்சு போடுறாங்க. இப்போ இன்னொருத்தன வந்து மோஜினுக்கு சப்போர்ட் பண்றான். ஆனா மோஜினால முடியலன்னு அதை விட்டுவும் அது மேல இருந்து அப்படியே கீழே விடுது. கடவுளே, நான் உங்க கூட சேர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நாக்ஸோட லீடர் சொல்றான். அப்போ திடீர்னு பார்த்தா அந்த ஊர் ஃபுல்லுமே வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்பெல் கிரியேட் ஆகுது. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே டெலிபோர்டேஷன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ டேக் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். டேக் வந்துட்டு அவனோட சாரியாட் பவர் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு நார்மலா தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட அல்டிமேட் அட்டாக்லாம் அவன் ஈஸியா தடுத்துறான். மோஜின் பார்க் அவன் ஆளுங்க அந்த ஊர்ல இருந்த எல்லா மக்களுமே வந்துட்டு சேஃபான ஒரு டிஸ்டன்ஸ்க்கு டெலிபோர்டேஷன் ஆயிருக்காங்க. இப்படி ஒன்னு பண்ண சேஸானால தான் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கிழவன் சொல்றான். அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்க ஊர்ல நடக்கிறத தூரத்துல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ரேட் 6ல சேஸான் அப்படிங்கிறவனும் ஒருத்தன் தான். டேக் அட்டாக் பண்ணி மான்ஸ்டரா மாதிரி இறந்து போனவனோட தாத்தா தான் இது. என் பேரை இறந்து போனதுக்கு காரணம் நீ தான், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்க மிசைல்ஸோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணி மேல இருந்து கீழே விழுந்து இந்த உலகத்தையே அழிக்க இருந்த அந்த காடோட சிலையை வந்துட்டு அவன் அட்டாக் பண்றான். எல்லா மிசைல்ஸையும் ஒன்னாக்கியுமே வந்து அதை அழிக்க முடியலன்னு அவனோட பவரை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவா புஷ் பண்றான். நான் என் பேரனை பார்க்க போறேன், சோ ஒன்னியவும் என் கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடமே வந்துட்டு பெருசா பிளாஸ்ட் ஆகுது. அவ்வளவு பெரிய பிளாஸ்ட் கிரியேட் ஆனதுல இப்போ அந்த ஊரே டோட்டலா அழிஞ்சு போயிருது. அந்த ஊரோட மக்கள் இது எல்லாத்தையுமே சேஃபான ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு டெலிபோர்டேஷன் ஆகி திரும்பவும் அந்த சிட்டிக்கே வந்திருந்தாங்க. அந்த கடவுளோட சிலை மட்டும் அப்படியே கீழே விழுந்து அப்படியே கிடக்கு. நம்ம ஹீரோக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. இப்போ அவங்க தாத்தா கீழே விழுறாங்க. ஆனா நாக்ஸோட லீடருக்கு எதுவும் ஆகல. அந்த கீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா அதுக்குள்ள டேக் வந்துட்டு நம்ம ஹீரோவை பிடிக்கிறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலான்னு வரப்போ அவங்களே அவனோட சாரியாக் பவரை யூஸ் பண்ணி பிளாக் பண்றான். அந்த கீயை நீ மறைச்சு வச்சிருந்தாலும் அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃபேன்க்குள்ள இருந்து அந்த கீயை எடுத்துட்டு இந்த பவர் என்கிட்ட இருந்தா என்னால கடவுளையே அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் உடம்புக்குள்ள தூக்கி அதை வைக்கிறான். பார்த்தா திடீர்னு டேக் வந்து சின்ன குழந்தையா மாதிரி அப்படியே குழந்தையில இருந்து ரெக்கம் வளைச்சு கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆளா மாறி இப்போ ஒரு கடவுள் மாதிரியே மாறிட்டான். நீங்க எல்லாருமே வீக்கானவங்க, சோ இறந்து போங்க அப்படின்னு சொல்லி டேக் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டேக் வந்துட்டு ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆனவன் தான். இல்கியோ வந்துட்டு ஃபாக்ஸ் ஸ்பிரிட்டா இருக்கும்போது கூட அவனை தோக்கடிச்சிருப்பான். மீரா கான் இவங்க ரெண்டு பேருமே அவங்க சாரியாக் பவரை யூஸ் பண்ணி ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணப்ப கூட அவங்க ரெண்டு பேரையுமே அவன் தோக்கடிச்சிருப்பான். இப்போ கீயோட பவர் வேற அவன் கிட்ட இருக்கிறதுனால காடையே கொல்ற லெவலுக்கு அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவனா மாறிட்டான். என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். அதோட இந்த சீசன் 1 முடியுது. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு கிளைமாக்ஸா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.